பர்சாத்துவின் முன்னாள் துணைத் தலைவர் ஹம்சா ஜைனுடீன் வேறொரு அரசியல் கட்சியில் சேர்வார் என்ற செய்திகள் இருந்த போதிலும் பரிகாத்தான் நேசனலின் நிலைத்தன்மையையும் தொடர்ச்சியையும் பராமரிப்பதே கட்சியின் முக்கிய முன்னுரிமை என்று பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங் தெரிவித்துள்ளார். அது அவருடைய விருப்பம். முக்கியமான விஷயம் என்னவென்றால், பாஸ் கட்சி பரிகாத்தான் நேஷனல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நம்புவதாக ஹடி அவாங் குறிப்பிட்டார். நாம் நாட்டை ஆள விரும்பினால் நாம் அனைவரையும் ஈடுபடுத்த வேண்டும் என்று ஹடி நேற்று தெலங்கானாவின் மாராங்கில் நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார். பிப்ரவரி 13ஆம் தேதி பெர்சாத்துவிலிருந்து நீக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் ஹம்சா அடுத்த வாரம் 16 எம்பிக்களின் ஆதரவுடன் தனது புதிய வீட்டிற்கு குடிபெயர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்ற செய்திகள் குறித்து ஹாடி இவ்வாறு கருத்து தெரிவித்தார். முன்னதாக ஹம்சா மற்றும் முகைதீன் முகாம்களின் பிரதிநிதிகள் அரசியல் நிலைமை குறித்து விவாதிக்க தம்மை சந்தித்ததாகவும் ஹடி கூறினார். ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கும் ரவிசி ரம்லி மீது முறையான புகார் அளிக்கப்பட்டால் மட்டுமே அவரை இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்பாக PKR நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு புகாரையும் கட்சியின் ஒழுங்குமுறை வாரியத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று PKR பொதுச் செயலாளர் ஃபுசியா சலே தெரிவித்துள்ளார். புகார் இருந்தால் ஒழுங்குமுறை வாரியம் அதை மதிப்பாய்வு செய்து நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். டிக்டாக்கில் பரவி வரும் பொதுமக்களுக்கு தாம் நிதி உதவி வழங்குவதாக காட்டும் 3 வீடியோக்கள் போலியானவை என்று அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் ரஹ்மான் சலே தெரிவித்துள்ளார். 18, 20 மற்றும் 40 வினாடிகள் நீடிக்கும் இந்த வீடியோக்களில் மெர்லிமாவ் சட்டமன்ற உறுப்பினர் கடன்களை தீர்க்கவும் வணிக மூலதனத்தை வழங்கவும் ரமலானுடன் இணைந்து தேவைப்படுகிறவர்களுக்கு நிதி விநியோகிக்கவும் முன் வருவதாக கூறப்படுகிறது என்று ஹரியானா மெட்ரோ தெரிவித்துள்ளது. சமூக ஊடகங்களில் நம்புவதற்கு அல்லது பகிர்வதற்கு முன்பு எச்சரிக்கையாக இருக்கவும் உள்ளடக்கத்தை சரிபார்க்கவும் என்று அவர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தினார். தாம் ஒருபோதும் இது போன்ற சலுகைகளை வழங்கவில்லை என்றும், மேலும் இது போன்ற நோக்கங்களுக்காக எனது பெயர் அல்லது படத்தை பயன்படுத்த எந்த தரப்பினருக்கும் அனுமதி வழங்கவில்லை என்றும் அவர் கூறினார். இன்றைய தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறிய உலகில் எதையும் கையாள முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். நேற்று பல நண்பர்கள் எச்சரித்த பிறகு இந்த வீடியோக்கள் குறித்து தனக்கு தெரிந்ததாக அக்மால் தெரிவித்தார். வீடியோக்களை பார்ப்பவர்கள் காவல்துறையில் புகார் அளிக்குமாறும் அவர் வலியுறுத்தினார். மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைய தலைவர் அசாம்பாக்கி சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் மீது விசாரணையை மையப்படுத்துமாறு PKR துணைத் தலைவர் நூருல் இசா அன்வார் காவல்துறையை வலியுறுத்தியுள்ளார். வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறல் கொள்கைகளுக்கு ஏற்ப போலீஸ் விசாரணை குற்றச்சாட்டுகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நூருல் இசா கூறினார். ப்ளூம்பெர்க் எழுப்பிய குற்றச்சாட்டுகளில் காவல்துறை விசாரணை கவனம் செலுத்த வேண்டும் என்று தாம் கேட்டுக்கொள்வதாக அவர் ஒரு டிக்டாக் வீடியோவில் தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் ரவிசி ரம்லி மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவசரப்பட்டு தீர்ப்பளிக்க வேண்டாம் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார். ஊழல் விஷயத்தில் அரசாங்கம் சமரசம் செய்யாது என்றாலும் ரவிசி மீதான குற்றச்சாட்டுகளை அவரது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க பயன்படுத்தக்கூடாது என்று அன்வார் வலியுறுத்தினார். யாராவது நீதிமன்றத்தில் குற்றவாளி என நிரூபிக்கப்படுவதற்கு முன்பு நாம் தீர்ப்பை வழங்கக்கூடாது. இப்போதைக்கு விசாரணைகள் தொடர்வதற்கு இடமளிக்க வேண்டும் என்று அவர் நேற்று பந்திங்கில் வெள்ளிக்கிழமை தொழுகையை முடித்த பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் எந்த விரல் நீட்டலும் இருக்கக்கூடாது என்றும், நாம் சரியானதை செய்ய வேண்டும் என்றும், குற்றச்சாட்டுகள் இருந்தால் அவற்றை முறையாக விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தவறு செய்ததற்கான ஆதாரங்கள் இருந்தால் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பொது பேருந்தில் 2 பயணிகளை கத்தியால் குத்துவதாக மிரட்டியதற்காக வேலை இல்லாத ஒருவருக்கு ஜொகூர் பத்து பகாட் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 6 மாதம் சிறை தண்டனை விதித்தது. தண்டனை சட்டத்தின் பிரிவு 506 கீழ் குற்றவியல் மிரட்டல் குற்றத்தை ஒப்புக்கொண்ட 27 வயதான ஹபீஸ் ஹில்மி ஜூல்கிப்லி என்ற சம்பந்தப்பட்ட நபருக்கு மஜிஸ்ட்ரேட் நூராஜிதா ரஹ்மான் தண்டனை விதித்ததாக ஹரியானா மெட்ரோ தெரிவித்துள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டும் விதிக்க இந்த பிரிவு வகை செய்கிறது. பிப்ரவரி 13ஆம் தேதி பத்து பகாட்டிலிருந்து ரெங்கிட்டுக்கு செல்லும் பேருந்தில் 20 மற்றும் 26 வயதுடைய 2 பெண்களை அணுகி நான் உங்களை குத்துவேன் என்று கூறியதாக நம்பப்படுவதை அடுத்து ஹபீஸ் மீது இந்த குற்றம் சாட்டப்பட்டது.
ஜொகூர் சிகாமாட்டில் உள்ள போக்குவரத்து சிக்னல் சந்திப்புக்கு அருகில் உள்ள வடிகாலில் நேற்று காலை அடையாளம் தெரியாத ஒரு பெண்ணின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. காலை 11:40 மணி அளவில் பொதுமக்கள் ஒருவரால் உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அந்த பெண் 60 வயதுடையவர் என்று நம்பப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்தவித அடையாள ஆவணங்களும் இல்லை என்று சிகாமாட் காவல்துறை தலைவர் ஜுமாசான் ஜாகிர் ஷேக் இஸ்மாயில் தெரிவித்தார். எந்தவிதமான அத்துமீறலுக்கான அறிகுறிகளும் இல்லை என்றும் அவர் கூறினார். இறப்புக்கான காரணத்தை கண்டறிய பிரேத பரிசோதனைக்காக சிகாமாட் மருத்துவமனையின் தடயவியல் பிரிவுக்கு உடல் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். பிரேத பரிசோதனை முடிவுகள் வரும் வரை இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.